விஜய் சேவி சார், இதுக்கு முன்னால் சூப்பர் டூப்பர் ஹிட் படம் மகாராஜா பண்ணியிருக்கீங்க. கலெக்ஷனும் 100 கோடிக்கு மேலே, தரம் வயசும் அவ்வளோ பெரிய இது. அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் வருது, எப்படி இருக்கு? நடுவில் விடுதலை பாகம் 2 வந்ததே சார். என்ன சார் நீங்கள் எவ்வளோ பெரிய படம் சார் அது? மன்னிச்சுக்கோங்க சார். நான் நடித்து நான் ரொம்ப பெருமைப்படுற படம் சார். எனக்கு வந்து ஓகே சார், வெற்றி சாரோட ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், விடுதலை 2ஆக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து என்னைக்காவது எப்போ வாழ்நாளில் கிடைக்கிற பாக்கியம் சில படங்கள் வந்து. ஸோ அதனால் அது எப்படி ரொம்ப நன்றி. சொல்லுங்கள் சார். ஓகே சார், இந்த 2 வெற்றி படத்துக்கு அப்புறம் வரக்கூடிய படம் எப்படி இருக்குது மனநிலை? சார் இது ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் சார். இந்த படம் ஜாலியாக இருக்கும், வந்து சிரிச்சிட்டே இருக்கலாம். ஆக்ஷன் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது. இது எல்லா நாளும் போல் எல்லா நாளும் சாதாரணமாக தொடங்குறதில்ல. சில நாள் உங்கள் மேலே ஏதாவது ஒரு சேலஞ்சை வைக்கும். அது அந்த மாதிரி ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு சேலஞ்சை வச்சு அவனை திருப்பி போடுது. சில சமயம் பொறுத்து போயிடுவோம். சில சமயம் நமக்கு பொங்கி எழணும்னு தோணும். சரி ஓகே, எவ்வளோ நாள்லாம் பொறுத்து பொங்கி எழலான்னு தோணும். அது அந்த மாதிரி எவனோ ஒருத்தனுடைய ஒரு ரியாக்ஷன் கூட வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நடக்கிறது தான் கதை. அது இந்த படத்தில் உங்கள் கூட நடித்த கேரக்டராக யாரை பிடிக்கல? எதுக்கு இது கதை சார்? இப்போ நான் ஒரு கவிதை சொன்னேன் சார், ரூமியோ அவர்களுடைய கவிதை சொன்ன மாதிரி. அதாவது சப்போஸ் இஃப் தர் இஸ் நோ வில்லன், ஹீரோவுக்கு ஹீரோ யாருன்னு தெரியாது சார். அதனால் வந்து அவரை பிடிக்கலன்னு எப்படி சொல்கிறதுனா, அவினாஷியோ நம்ம ரொமான்டிக் வில்லனையோ எப்படி பிடிக்கலன்னு எப்படி சொல்கிறது? அதனால் வந்து அவர்கள் இருக்கிறது தான் கதையை நகர்த்திட்டு போகுது. நம்ம வாழ்க்கையில அதானே சார், பிரச்சனைகள் தானே சார் வாழ்க்கை நகர்த்துது. அதுக்கு ஸோ அதனால் பிடிக்கலன்னு அப்படி யாரும் இல்லை சார். அதே மாதிரி உங்கள் 2 பேருக்குமே டேரக்டருக்கும் உங்களுக்குமான கேள்வி இது சார். இந்த ஏசுங்கிறது சீட்டாட்டத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த காடும் இதுதான், ஆனால் ஒன்றுமே இல்லாத காடும் இதுதான். படத்தில் அந்த மாதிரி கேரக்டராக நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஆமாம் சார், ஒன்றுமே இல்லை, அந்த ஒரு ஆள் முக்கியமான ஆளாக மாறான் சார். சேது, வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி சார், நன்றி சார். அண்ட் உங்களுடைய ஃபிட்னஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அவர் வந்து சொல்லும் போதும் சொன்னார் ரொம்ப டிசிப்ளின்டா வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னு. டிப்ஸ் ஷேர் பண்ணுவீங்களா ப்ளீஸ்? வெயிட் லாஸுக்கு, ஃபிட்னஸுக்கு என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன் சார். ஆக்சுவலாக ஒர்க் அவுட் பண்ணேன் சார். அப்புறம் ஆமாம் ஜிம் போனேன். ஆமாம் சார், யார் மேலே சார் சத்தியம் பண்ணணும்? இல்லை சார், நிறைய வெயிட் லாஸ் இருக்குது, அது பார்த்த உடனே தெரிஞ்சது சார். ஆமாம் சார், ஆனாலுமே எப்படின்னா சில சாப்பாடு எனக்கு ஒத்துக்கலை. அதனால் வந்து அது வேணான்னு சொல்லி தவிர்க்கிற முயற்சி பண்ணுவேன். ஒரு 70% ஜெயிச்சிருவேன் முயற்சியில், 30% தோற்று போகும்போது சாப்பிட்ருவேன் சார். இவ்வளோ தான் சார், வேறு ஒன்றும் இல்லை சார். என்ன டைம் பீரியட் ஆச்சு உங்களுக்கு இந்த வெயிட் லூஸ் பண்ணுறதுக்கு? எத்தனை கிலோஸ் லூஸ் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா அதெல்லாம் செக் பண்ண மாட்டேன் சார். ஏன்னா செக் பண்ண டிப்ரெஸ் பண்ணும் சார். அதனால் அது சார், ஏன்னா பார்க்குறதுக்கு நமக்கு கேரி பண்ண முடியுதான்னு பார்க்குறதோட சரி சார். மற்றபடி நடுவில் திரும்பி இன்க்ரீஸ் ஆச்சு, குறைஞ்சிது தெரியல, ஸ்டேபிளாலாம் எனக்கு இருந்ததில்லை. இப்போ தான் வந்து சில விஷயம் ஏதோ புரியுது. அதாவது என்னென்னா, நம்மளாக தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, பட் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு இருக்குது. ஸோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை பண்ணுறேன், அவ்வளோதான். அதாவது சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல வந்து இதெல்லாம் தவிர்க்கலாம், பண்ணலாம் அப்படின்றது. அப்படி இல்லை, ஒரு உடம்பும் ஒரு தனி உடம்பு தான். அதனால் அதுக்கு என்ன தேவையோ அதை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார். ஸோ வேறு ஒன்றும் இல்லை சார். பீட்சா படத்துக்கு அப்புறம் வரிசையாக 3, 4, 5, 6, 7 படங்களும் வருஷத்துக்கு பண்ணியிருக்கீங்க. போன வருஷம் 3 படம், இந்த வருஷம் இப்போ தான் அக்கௌண்ட்டே ஆரம்பிக்குது. இப்படி இருந்தால் எப்படி வருஷத்துக்கு 3 படமாவது பண்ண வேணாமா? அதான் ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணால் ஏன் பண்ணுறேன்னு கேட்குறீங்க ப்ரோ? பண்ணேன்னா ஏன் பண்ணலன்னு கேட்குறீங்க ப்ரோ? நான் என்ன பண்ணிட்டேன் ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ இதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள் ப்ரோ, லிஸ்ட்லாம் எழுதி போட்டு நீங்கள் தான் எல்லோரும் சாட்சி இல்லை, எல்லோரும் சாட்சி. அதனால் வந்து அந்த பண்ணதுக்கு நான் காரணம் இல்லை, பண்ணாமல் போகிறதுக்கு நான் காரணம் இல்லை. ஏன்னா சில சமயம் சில படங்களை பண்ணியிருப்போம். இப்போ முன்னாடி சொன்ன பதில் தான் அது. என்னென்னா அந்த படங்கள் ரிலீஸ் வந்து நம்ம இப்போ இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இதை நானாக ஃபிக்ஸ் பண்ணுறேன், இல்லை என் ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ சில படங்களை வந்து அவங்க நல்ல நாள் பார்க்குறது இல்லை தள்ளி போட்டதுங்களா அவங்களோட சாய்ஸ். அது அப்படி தேங்கி வரும்போது அது மொத்தமாக தெரிஞ்சிருக்கும், அப்படி தானே ஒழிய. மற்றபடி நான் வழக்கமாக என்னுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ரிலீஸை வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பிளான் பண்ணுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நத்திங். 2 நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் எனக்கு கேள்வி கேட்டாங்க, மற்றவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீன்னு கேட்டாங்க. சரியாக தெரிஞ்சால் நல்லா யூஸ் பண்ண முடியும் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ அதே போல் தான் இது. மற்றபடி சார் இப்போ யாருக்காவது எதையாவது, இப்போ இவர் எனக்கு ஒரு உதவி பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், இவன் நாளைக்கு வந்துடுவான், இவனை வச்சு படம் பண்ணுவான்னு நினச்சி பண்ணுறதில்ல. அந்த நேரத்தில் தன்னுடைய தொழிலுக்கு சரின்னு எதையோ அதை அவர் செஞ்சார் ஒழிய, இந்த இவனுக்கு வாய்ப்பு தரணுங்கிறதுக்கு அவர் அது பண்ணல. ஆனால்
அந்த பலனை அடைஞ்சவன் நான். என்கிட்ட நன்றி விசுவாசம் இருக்குது. நான் அதை திருப்பி செலுத்துவதற்கு காலம் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்குது. அதுவும் நான் சும்மா ஓகே எது வேணால் பண்ணலாம் ஆறுமுகத்தோடுன்னு பண்ணல. என் தொழிலுக்கு சரின்னு படுற இந்த கதை நல்லா இருக்குது, இது சரியாக பண்ணுவான்னு நினச்சி. ஸோ அந்த காலம் அந்த அந்த தொழிலுக்கான நியாயங்கிற தராசில் வச்சு தான் அது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டோமே ஒழிய இது கிடையாது. ஸோ பட் ஆனால் எனக்கு அன்னைக்கு தேதிக்கு அந்த வேலை எவ்வளோ பெரிய வேலை செஞ்சதுன்னு இருக்குல்ல இவர் செஞ்ச. ஏன்னா அது வந்து எப்படின்னா யாருடைய பார்வையாவது நம்ம மேலே விழுந்துடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடையே அது தெரிகிற ஒரு காலகட்டம் தான். ஓகே, அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் காலம் சரியாக கணிஞ்சு வரும்போது ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து ஓகே நீங்கள் இங்கே இருந்துருந்தீங்க, ஓகே இதுக்கப்புறம் இந்த சீட்டுக்கு நான் வந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிகழ்வு என் வாழ்க்கையில் இவருக்கு சாதாரணமாக இருக்கலாம். நம்மளும் இப்போ நீங்களும் நானும் இங்கே இருக்க எல்லாருமே வந்து சாதாரணமாக நடக்கும்போது நம்ம யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு சின்னதாக ஒரு வேலை செஞ்சுருப்போம். அது அவர்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுது? மெய்யழகன் படத்தோட கதையை போல தான். அரவிந்த் சாமி சாரோட ஃபேமிலி ஒரு சைக்கிளை கொடுத்துட்டு போனதில் ஒரு குடும்பம் வந்து எவ்வளோ பெருசாக அடுத்த கட்டத்துக்கு நான் வந்து போச்சுங்கிறது இல்லையா. அவங்க கொடுக்கும்போது இந்த வச்சு சைக்கிளை வச்சு வாழ்க்கையில் முன்னேறுப்பா அப்படின்னு கொடுக்கல. பட் அந்த சைக்கிளை வச்சுட்டு அந்த குடும்பம் எப்படி முன்னேறினாங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட உழைப்பு தான் காரணம். அதே போல் தான் பெறுகிற உதவியோ இல்லை இந்த மாதிரி செயல்னால கிடைக்கிறத வச்சு நம்ம எப்படி வரோங்கிறது தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்டில் எனக்கு இன்னமும் அது இருக்குது, அது உள்ளே இருக்குது. அது இன்னமும் என்னை வந்து அதான் சொன்ன உயிர்ப்போடு இருக்க வைக்குது அது. ஸோ அதுக்கு என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்குன்னு சொல்லுவேன். என்ன வேணால் நடக்கலாம், எனக்கு அவருக்கு சண்டைகள் வரலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். அது வேற ஒரு சம்பத்தினால் நிகழ்வது. நான் துபாயில் வேலை போது என்னோடய பாஸ் வந்து சொன்னார், உனக்கும் இன்னொருத்தருக்கு சண்டை வருதுன்னா அது 2 உடம்புக்கான சண்டை இல்லை, ஒரு விஷயத்தை பற்றின சண்டை ஒழிய அது தனி மனுஷனுக்கானது இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அது எனக்கு ரொம்ப முக்கியமான பாடமாக நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், சண்டை என்ன வரலாம். பட் ஆனால் அவரால் நான் பெற்ற பலன், என் வாழ்க்கை நடந்த மாற்றங்கள் வந்து யாரும் மாற்ற முடியாது. ஒருவேளை இதெல்லாம் கடவுள் தான் பிளான் பண்ணி செய்கிறாருன்னா அந்த கடவுள் எனக்கு பிளான் பண்ணி அனுப்பின ஒரு ஆளாக அவர் பார்க்குறேன். ஓகே இந்த வேலையை இவர் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. சார் உங்களுக்கு தான் கேள்வி. இது வரைக்கும் இல்லை உங்களுக்கு தான் நமக்கு தானே இது. ஆமாம், இது வரைக்கும் எந்த ப்ரெஸ் மீட்லேயும் எப்போவுமே கண்ணாடி போட்டு நாங்கள் பார்க்கவே இல்லை உங்களை. இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து இல்லை இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வரும்போது நீங்கள் எங்கே பார்க்குறீங்கன்னே தெரியல. கண்ணாடி பாருங்க, என் கண்ணு நல்லாவே தெரியும். ஒருவேளை மிஸ்கினுக்கு போட்டியா வந்துட்டு கிளாஸ் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன்னா அவரோட ட்ரெயின் படத்துக்கு மிஸ்கின் சாருக்கு போட்டியா போடுறதும் நான் டேரக்டர் தான் சார் ஆகணும். கண்டிப்பாக கண்ணாடி போட்டால் மிஸ்கின் ஆக முடியாது சார். அதனால் நான் அவரோட வேலை செஞ்சுருக்கேன். மிஸ்கின் அவர்களுடைய மூளை எப்படி இயங்குன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். எனக்கு வந்து இந்த நான் ஷோ பண்ணல சார், 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஷோவில் நிற்கும்போது என் கண் வந்து ட்ரை ஆகிடுச்சு சார். அப்புறம் வந்து அதனால் இது என்ன சொல்லுவாங்க, ஐயோ ஹைட்ராப்ஸ், அது என்ன பேர் சொல்லுவாங்கடா, லூப்ரிகன்ஸ் தேவைன்னு சொல்லுவாங்க. அதனால் அது போட வேண்டியதாக இருந்தது. இப்போயும் ப்ரெஸ்க்கு வரும்போது ரொம்ப நேரம் பட்டனால சீக்கிரம் ட்ரை ஆகிடுது. அதனால தான் சார், வேறு மற்றபடி என் கண்ணு நல்லாவே இருக்குது சார், நல்லா இருக்குது சார். மிஸ்கின் சாருக்கு போட்டியாக எப்போ சார் டைரக்டர் ஆக போகிறீங்க? எந்த வருஷம் சார்? நான் போட்டி போடுறதா ஏன் சார் மிஸ்கின் சாரோட போட்டி போடணும்? நீங்கள் சொல்லுங்கள் சார்.